விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ஏஐகேஎஸ்சிசியின் அறைகூவல் ஏற்று கடும் குளிரிலும் விபத்திலும் தற்கொலை செய்து மாண்டு கொண்டு போன விவசாய போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு அரங்க கூட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர் குருசாமி சொன்னதை போல நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒட்டுமொத்த நாடே கார்ப்பரேட் காவி பாசிச வலையிலே சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாருமே பிஜேபி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மிதப்புல அமித்ஷா மோடி கும்பல் மிதப்புல இருக்கும் பொழுது மரண அடி கொடுத்ததை போல புதை சேற்றிலே கழுத்து வரை சிக்கிக் கொண்டதை போல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் சிக்கிக் கொண்டிருப்பதையும் ஒரு பாசிச இருள் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்திலே அதன் இருளை கிழிக்க வந்த ஒரு செங்கீற்றாக இந்த விவசாயிகள் போராட்டம் நம் முன்னே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஒரு புரட்சி போராட்டம் எல்லாம் வேலைக்கு ஆகுமா? வர்க்க போராட்டம் பல வருஷம் பேசிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆகிற வேலையை பார்ப்போம். திமுக ஓட்டு போடலாமா, காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாமா என்றெல்லாம் எல்லோரும் இன்றைக்கு பலர் தலமாறி போய் கொண்டிருக்கின்ற சூழல்ல விவசாயிகள் போராட்டம் நெற்றி பொட்டிலே அடித்ததை போல இன்னைக்கு நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்திருக்கிறது. அது எதுவென்றால் வர்க்க போராட்டத்தை உயர்த்தி பிடி. வர்க்க போராட்டத்தை உயர்த்தி பிடிக்காமல் இந்த ஆளும் வர்க்கத்தை, இந்த பாசிச கும்பலை வீழ்த்த முடியாது என்பதைத்தான் இந்த டெல்லி விவசாயிகள் போராட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த விவசாயிகள் நடத்துகின்றது போராட்டம் கிடையாது. இதுக்கு பேர் வீரம் செறிந்த போர். நீங்க வரலாற்றுல படிச்சிருப்போம், நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். போருக்கு முன்னாடி தன்னுடைய படைகளை கொண்டு வந்து எல்லையில நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அப்படிதான் பேச்சுவார்த்தை. என் பலத்தை நீ பாத்தியா? உன் பலம் என்னன்னு எனக்கு தெரியும், என் பலம் என்ன உனக்கு தெரியும். போர் செய்தால் இருவருக்கும் மரணம் நிச்சயம், பாதிப்பு நிச்சயம். இப்ப என்ன சொல்ற? சமாதானத்துக்கு வரையா இல்லையா? நம்ம சொல்றதை கேட்கிறியா இல்லையா அப்படின்னு எப்படி அந்த காலத்துல மன்னர்கள் படைகளை திரட்டி கொண்டு போய் எல்லையிலே நின்று என் வழிக்கு வருகிறாயா இல்லை என்று கேட்பார்களே, அதை போல இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுக்கு தேவையான 6 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பல நூற்றுக்கணக்கான லாரிகளிலே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து போருக்கு முன்னே ஆயத்தத்துக்கான வேலையில் இருக்கிறாங்க. பல முதலாளித்துவ ஊடகங்கள் கிட்டடிக்கிறாங்க. மசாஜ் சென்டருக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் போராட்டத்தை ஒரு எழுச்சி திருவிழாவாக நடத்திருக்கிறாங்க. சென்னையில் அந்த மெரினா போராட்டத்தில் கலந்து கொண்ட அடிப்படையில் நீங்க சென்னை மெரினா போராட்டம் அப்படிங்கிறது மிக குறைவான ஒரு நாள், வர்க்க போராட்டம் கிடையாது. அது பல நபர்கள் ஒரு கோரிக்கைக்காக, இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த கோரிக்கைக்காக ஏற்கனவே இருந்த தமிழ் தேசியத்தின் மீதான அழுத்தத்தின் காரணமாக மக்கள் பிரட்டி வெடித்து ஒரு 10-15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி ஒரு போராட்டம் செய்தார்கள். அது ஒரு 6-7 நாள்ல உடஞ்சு போச்சுனாலும் கூட அந்த போராட்டத்தின் ஒழுங்குமுறையாக இருக்கும். அது ஒரு கொண்டாட்டமாக, புனிதத்தனம் மெக்காவுக்கு போனா புனிதம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. சாவரத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஒரு விவசாயி எங்க இருந்தே தெரியல, சென்னைக்குள்ள யாரும் உள்ளே வர முடியாது. அந்த சூழல்ல ஒரு விவசாயி ஒரு லாரி நிறைய வாழைப்பழங்கள் எடுத்து வந்து இங்க எல்லாத்துக்கும் அவரே ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுக்க முடியாது. ஒரு அதிகபட்சம் 10,000 பேர் கொடுத்துருப்பாரு. 2-3 நாள்ல கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்படி தங்களுடைய புனித பயணத்தை நிறைவேற்றிக் கொள்வதை போல அந்த டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் பல பேர் வந்து அப்படி போய் பார்த்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட போராட்டம் நடைபெறுவதற்கான அவசியம் என்ன? இப்ப இங்கே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் திரட்டுறது கூட நமக்கு குதிரை கொம்பா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறிப்பா தென்னிந்தியாவில் எடுத்துட்டோம்னா அந்த போராட்டங்கிறது இன்னைக்கு போராட்டம் என்பதே ஒரு வர்க்க போராட்டத்தை கைவிட்டு, வர்க்க பறவையை கைவிட்டு, சீர்திருத்தம் அது இதுன்னு போய் அதன் பாதையை கீழ் நோக்கி போயிடுச்சு. போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாவே உடனே ஆலை முதலாளியோ
இல்ல வந்து இருக்கக்கூடிய வந்து எதிரில் இருக்கிற நபரை வந்து சமாதானம் எப்போ போய் பேச போலாம், ஒரு 10 கோரிக்கை வச்சிருப்போம். சமாதானம் பேச போனா நாமளே முடிவு பண்ணிக்குவோம், சரிங்க 10 கோரிக்கை இருக்கு, அங்க போனா அவங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க, நாம இதெல்லாம் இது வச்சுக்கலாம் வேணாம் இங்கே பேசிட்டு போவோம். ஆனால் டெல்லி விவசாயிகள் முதல்ல நீ சட்டத்தை வாபஸ் வாங்க, பின்னாடி பேச்சுவார்த்தை பற்றி பேசலாம். பேச்சுவார்த்தைக்கு நான் வர தயார், சட்டத்தை எப்படி வாபஸ் வாங்கணும் என்பதை பற்றி பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் இல்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மலைக்கும் ஒழுங்குமான விஷயம். இங்க நான் அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் அங்க இருக்கிறதுக்கு மலைக்கும் ஒழுங்குக்கான வித்தியாசமா இருக்கு. அப்ப ஏன் இந்த விவசாயிகள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போருக்கு தயாராக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனா, இவர்கள் ஏதோ முட்டாள்கள் கிடையாது, ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. ஏதோ இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, எதிர்கட்சியின் சரியால் ஏமாற்றப்பட்டு அறியாமையால் வந்த கூட்டம், அப்படி இல்லை. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் 5000க்கும் மேற்பட்ட பரம்வீர் சக்ரா விருதுகள், பரம்வீர் சக்ரா இன்னும் பல்வேறு விருதுகள் ராணுவத்தில் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. 5000க்கும் மேற்பட்ட விருதுகள் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கட்டி எடுத்து வச்சிருக்காங்க, எடுத்துட்டு போயாரு. சாகித்ய அகாடமி விருது 5 பேர் 6 பேர் திருப்பி எடுத்துட்டு போகணும். இப்படி சொன்ன உடனே சாகித்ய அகாடமி நிர்வாகம் அறிவிக்கிறாங்க, திருப்பி வாங்கறதுக்கு எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. பதவி அடிக்கிறான். பெரிய பெரிய மேஜர் ஜெனரல், நான் விவசாயியின் மகன், என் அப்பா தீவிரவாதி, நானும் தீவிரவாதி தான். ஒரு கடற்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற நபர். சிறைத்துறை டிஜிபி சொல்றாரு, விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது, நான் ராஜினாமா பண்றேன். அத்லட் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் சொல்றாங்க, என்னுடைய மூத்தோர்களின் தலைப்பாகைகள் கீழே விழுந்து கிடைக்கின்றது, எங்களுக்கு விளையாட விருப்பம் கிடையாது, நீ கொடுத்த எல்லா வெங்காயத்தை எடுத்துட்டு போடா. ஆனால் இந்த அரசு ஏதோ பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது போல நம்ம கிட்ட ஒரு சீனை கொடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனை ஒன்று நான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஏதாவது சட்டம் படிக்கின்ற மாணவன் ஒருத்தன் ஒரு புறம்போக்கு வந்து கேஸ் போட்டுக்கலாம், இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு நீதிபதிகள் சொல்றாங்க, விவசாயிகளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, மற்றவர்களுடைய உரிமைகளை தடுக்காம இவங்க போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது தலைமை வழக்கறிஞர் சொல்றார், டெல்லியின் எல்லைகள் அனைத்தும் விவசாயிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதனால் டெல்லி மக்களுக்கு எதுவும் வந்து சேரலைங்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. பாகிஸ்தான்ல போர் நடக்குது, இல்ல பாகிஸ்தான்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எலி உள்ள புந்துருச்சு, பாகிஸ்தான் எலி இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுன்னா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் உண்மையை சொல்ல போனா டெல்லியை முற்றுகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் எண்ணிக்கை 1,70,00,000 என்று சொல்றாங்க. நினைச்சே பார்க்க முடியல. 1,00,000 பேர் தூத்துக்குடியை திரண்டாங்க. அது தோட குருசாமி சொல்லும்போது சொல்றாரு, நான் பார்க்கும்போது இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கடலுங்கிறார். அப்போ 1,70,00,000 பேர் என்று சொல்கிறார்களே, அது எப்படி இருக்கும்? ஒரு நடுக்கடல் நின்று சுத்தி நீங்க பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் இந்த விவசாயிகள் வந்தாங்க, எந்த காரணத்துக்காக வந்தாங்க நமக்கு தெரியும். இந்த விவசாய சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? இந்த விவசாய சட்ட திருத்தம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த விவசாய சட்ட திருத்தம் என்பது முக்கியமான 3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை ஒப்பந்தத்துக்கான விவசாய சட்டம். இதை பற்றி மோடி என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் என்னன்னா வந்து 16 ரூபாய்க்கு 1 கிலோ வெங்காயம் வாங்கி 100 ரூபாய்க்கு திருப்பி ஒரு விவசாயி வீட்டுக்கு தேவைக்கு போய் வாங்க 100 ரூபாய்க்கு அவர் வாங்கணும். இதுக்கு காரணம் இடைத்தரகர்கள் தான் காரணம். நீங்க நேரடியா வந்து கம்பெனிக்கிட்டே வித்தரலாம், பிரச்சனை கிடையாது. அதனால விவசாயிகளை இனிமேல் விமானத்துல போகக்கூடிய நபர்களா மாற்றுவதற்கான சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, விவசாயிகளின் விளைபொருட்கள் மற்றும் வணிகம் ஊக்குவிப்பு சட்டம். இது வந்து எவ்வளவு வேணா விவசாயிகள் வந்து தங்கள் பொருட்களை வச்சுக்கலாம், வியாபாரிகள் எவ்வளவு வேணா பொருட்களை வந்து வச்சுக்கலாம். அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா வியாபாரிகள்லாம் சேர்த்துக்கிட்டு பொருட்களை பதுக்கி வைத்துக் கொண்டு திட்டமிட்டு வேண்டுமென்றே பருப்பு, நெல், அப்புறம் வெங்காயம் இது போன்ற எல்லா பொருட்களையும் ஏற்றுறாங்க. அதனால எவ்வளவு வேணா வந்து வியாபாரிகள் வச்சுக்கலாம், பதுக்கி வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் மக்களுக்கு சகாயமான விலையில எப்பவுமே 5 ரூபா 10 ரூபாய்க்கு அரிசி பருப்பு கிடைக்கும், அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இப்படின்னு மொத்தமா வந்து ஒரு 3 வகையான 3 முக்கியமான அம்சங்கள் தான் இதுல இருக்கு.
இதை பத்தி பேசும்போது பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறத தடுக்கிறதுக்காகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு சதியை எதிர்க்கட்சிகள் தூண்டி வர்றாங்க. இதுல குறிப்பாக சொல்லும்போது ஒரு விவசாயிக்கும் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா, ஒரு ஏக்கர்ல உருளைக்கிழங்கு போடணும். ஒரு ஏக்கர்ல உருளைக்கிழங்கு போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னா, அந்த ஒப்பந்தத்துல அரசு போய் உட்கார்ந்துக்குவான், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்துவார். ஆனால் இந்த அரசுக்கு ஒப்பந்தத்துல எந்த பங்குமே கிடையாது, எந்த பொறுப்புமே கிடையாது. அது நஷ்டமோ லாபமோ ஏற்பட்டாலே இந்த அரசு இதுல எதுவுமே தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா, ஏற்கனவே பஞ்சாப்ல பெப்சி வந்து லேஸ் ஒன்று வச்சிருப்பான். பாப்பீங்க, உங்க குழந்தைங்களாம் வந்து லேஸ் ஒன்று கேட்பாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாப் விவசாயிகள் கிட்ட நீங்க வந்து லேஸ் கம்பெனி, அதாவது பெப்சி கம்பெனியோடைய உருளைக்கிழங்குகள் நீங்க பயிரிட்டாமல் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கிட்ட பேசி, கவர்மெண்ட்டே பேசி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்ல உருளைக்கிழங்கு பயிரிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு நான் ஒண்ணு என்ன சைஸ்ல கேட்டேன், உருளையதான கேட்டேன், நீளமா வந்திருக்கு. அப்ப கேன்சர். உருளைக்கிழங்கோட மனம் மாறி போச்சு. என்னது, விதையை கொடுத்துட்டாம, உரத்தை கொடுத்துட்டாம, தேவைப்பட்டால் அதற்கு ஆட்களை கொடுத்ததும் பெப்சி கம்பெனிக்காரன். அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, உருளைக்கிழங்கின் வடிவம் மாறி போய்விட்டது, உருளைக்கிழங்கு ருசி மாறி போய்விட்டது, உருளைக்கிழங்கின் நிறமும் மாறி போய்விட்டது. அதனால் உங்கள் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாங்க. பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் லட்சக்கணக்கான டன் உருளைக்கிழங்கு வச்சு என்ன செய்ய முடியும்? பல்லாயிரக்கணக்கான டன் உருளைக்கிழங்கு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் சுண்ணாம்பா எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா பூசறதுக்கு. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழல்ல விவசாயிகள் அங்க கொந்தளித்தார்கள். அதற்கு பின்னாடி போடப்பட்ட வழக்கு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டு வழக்கை வாபஸ் ஆகும். ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டார்களோ, தற்கொலைக்கு தூண்டப்பட்டு செத்து போனார்களோ, அதை இந்தியா முழுமைக்கும் எல்லா அத்தியாவசிய பொருட்களுக்கும் இந்த மோடி அரசு கொண்டு வரும்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் முடிச்சுக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு உருளைக்கிழங்கு போட்டு மொத்தம் நம்ம வாழ்க்கையை அழிச்சுட்டான். பல பேர் செத்து போனாங்க. இதுதான் பண்ணை ஒப்பந்த சட்டம். பண்ணை ஒப்பந்த சட்டங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே கரும்புல வந்து அரசோட யோக்கியதை பார்த்தாச்சு. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கரும்பு ஆலைகளுக்கு கரும்பு கொடுத்து அவன் பணத்தை இன்னும் கொடுக்கல, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் சொல்றாங்க. வெறும் கரும்புலயே பார்த்தாச்சு. இப்ப நெல், கோதுமை அனைத்துக்குமே இந்த ஒப்பந்த விவசாய சட்டம் வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை பஞ்சாப் விவசாயிகள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க பஞ்சாப் விவசாயிகளை பத்தி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு விவசாயிக்கும் பஞ்சாப் விவசாயிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். பஞ்சாப் விவசாயி வருடத்துக்கு 2,88,000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விவசாயி. ஏறத்தாழ ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 17,000 ரூபாய். இந்த பஞ்சாப் விவசாயிகளுடைய வருமானம் என்பது எப்படி இப்படி ஆச்சு பார்த்தா, குறிப்பாக இந்த பசுமை புரட்சிக்கு பின்னாடி இந்த அரசு திட்டமிட்டு எல்லா விவசாயிகள்கிட்டையும் நீங்க நவீன வேளாண் விவசாயத்துக்கு பண்ணுங்க, நவீன விவசாயம் செய்யுங்க என்று சொல்லி ஏற்கனவே பல வகையான தானியங்களை உற்பத்தி செய்த அந்த பஞ்சாப், ஹரியானா விவசாயிகளை கிட்ட அவங்க போய் தொடர்ச்சியா பிரச்சாரம் செய்த விளைவாக அங்க 2 தானியம் தான் கிடைக்கும். ஒண்ணு நெல்லு, இன்னொன்னு கோதுமை. வேற எதுவுமே கிடையாது. அதிகப்படியா உற்பத்தி செய்யணும். இன்னொரு கணக்கு சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இங்க தமிழகத்துல ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ யூரியா போடுறோம் அப்படின்னா அதை போன்ற 3-4 மடங்கு உரப்பொருட்களை அவங்க போட்டுக்கிறாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட கட்ட அளவுல அவங்களுக்கு பொருட்களுடைய தானியம் இருக்கு. இப்ப விவசாயம் என்பது ஏற்கனவே விவசாயம் நமக்கு தெரியும். ஒரு போய் பல தற்கொலைப்பட்டு செத்து இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிருக்கிறாங்க. இனிமேல் இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிர் வாழ முடியுமா வாழ முடியாதா என்ற சூழல்ல இந்த 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஒரு எடுத்துக்கோமே, இப்போ ஒரு ஏக்கர் முழுக்க ஒரு விவசாயி நெல்லு போடுறாரு, பெப்சி கம்பெனிக்காரங்க ஒப்பந்தம் போட்டுருக்காரு. இது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அந்த விவசாயி என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுப்பாரு. கலெக்டர் உட்கார்ந்துவாரு.
இங்க விவசாயி இருப்பாரு, இங்க வந்து பெப்சிக்கு இப்படி மேனேஜர் உட்காந்துருப்பான், என்ன ஏது விஷயம் கேட்பான். அங்க ஒரு வேளை இந்த விவசாயிக்கு மாற்று கருத்து வந்து ஏத்துக்கல அப்படின்னா அவர் மேற்கொண்டு எங்க போலாம்னா சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போலாம், மாவட்ட நீதிமன்றம் போலாம். அங்கேயும் ஏத்துக்க முடியல ஹைகோர்ட்டுக்கு போலாம். இது ஒரு சாதாரண விவசாயி பெப்சி கம்பெனிக்காரங்க போய் மோத முடியுமா? நம்மால ஒரு போலீஸ்காரன் நம்மள அடிக்கிறான், அந்த கேஸ் கூட நம்மள ஜெயிக்க முடியல, சாகிற வரைக்கும் உயிர் போகிறது. மதுரையில் ஒரு பழக்கப்பட்ட விஷயம் நல்ல காமன். அவருடைய கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட ஒரே ஒரு நாள் தூக்கி ஜெயில வைக்கலாம். ஒரே ஒரு நாள் ஹைகோர்ட்ல ஒரு நாள் ஜெயில வச்சாங்க அந்த டிஎஸ்பிய. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்ட்டாங்க. யாரு? ஒட்டுமொத்த ஒரு ஊரே ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கு அவ்வளவு வந்து ஆதரவாக இருந்து தமிழகத்துல மிகப்பெரிய எல்லா மனித உரிமை ஆர்வலர்களும் அவருக்கு தோல் கொடுத்து நின்று கண்ணபுரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மூத்த வழக்கறிஞர் வந்து வாதாடின அந்த வழக்கின் நிலைமை எவ்வளவு கேவலம். நீ எதற்குமே லாய்க்கு கிடையாது அப்படிங்கிற நீதிமன்றம் எப்பவுமே நமக்கு வந்து எடுத்துக்காட்டு. இந்த சூழல்ல ஒரு விவசாயி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மோடி சொல்றாரு, உங்கள்கிட்ட நாங்க அப்படிலாம் இல்ல, இங்க சட்டம் நீதி நேர்மை நியாயம் எப்பவுமே வெளிப்படையா இருக்கு, நீங்க எங்க வேணா போய் ஜெயிச்சுக்கலாம். எங்க போய் ஜெயிக்கிறது? ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்லி போட்டோம்னா அதுக்கு இத்தனை ரூபாய் ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நேத்து ஒரு செய்தி வந்திருக்குது, உத்தரப்பிரதேச விவசாயி 4 ஏக்கர்ல காலிஃபிளவர் போட்டிருக்காரு. காலிஃபிளவர் போட்டதுக்கு அது குறிப்பிட்ட நாட்கள் அவள் அது விளைஞ்ச பிறகு 1 கிலோ காலிஃபிளவர் ₹1 கேட்டுருக்கான். 1 கிலோ காலிஃபிளவர் ₹1 என்ன விளைக்கணும்? ஒரு டிராக்டர் கொண்டு மொத்தம் 4 ஏக்கர் நிறைய. இதுதான் விவசாயி நிலைமை. அப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தையும் பிடுங்கிக் கொள்வதற்காக இந்த சட்டம் வருது. இது முக்கியமா இந்த சட்டத்துக்கு முகவரை எழுதுவாங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுதும்போது சட்டத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அம்பேத்கர் எழுதுவார். ஒரு இந்த நாடு வந்து சமத்துவமான நாடா இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நாடா இருக்கணும் எழுதுறாரு இல்லையா? அதே போல இந்த வேளாண் திருத்த சட்டத்துக்கு முகவரை இருக்குது. என்ன முகவரை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தை யாரும் எப்பொழுதும் எதிர்க்கவே கூடாது, எதிர்க்க முடியாது. இந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய தனிநபர்கள், இந்த சட்டத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் யாரையும் இப்பொழுதும் யாரும் தடுக்க முடியாது. சட்டத்துல முன்னாடியே போட்டான், இதை எடுத்து யாரும் கேஸும் போட முடியாது. உலகத்திலேயே இப்படி ஒரு சட்டம் இப்பதான் ஊப்பாவை கூட முன்னாடி இப்படி ஒரு முன்னுரை வரல. இந்த சட்டத்தை யாரையும் எப்பயும் எதிர்க்கவே கூடாது. ஆனால் வேளாண் விவசாயிகள் சட்டத்தை, வேளாண் திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கவே கூடாது என்பதை நினைக்கிறான். அவனுக்கு தெளிவா தெரியும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் என்பது தெரியும். எப்படி தெரியும்? கடந்த 2000 இருந்து ஒட்டுமொத்தமா இந்த விவசாயத்தை ஒழித்து கட்டுவதற்காக இந்த மறுகாலியாக்க கொள்கைகள் மூலமாக பல்வேறு வகையான வழிமுறைகள் இருந்துச்சு. அதான் இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் சொல்றாரு, நாங்க பண்ணல, ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்து எதை சொன்னாங்களோ அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற. எப்படி விவசாயிகள் கருத்து விளைநிறுத்தப்படுங்களாம் நமக்கு தெரியும். சிதம்பரம் இல்ல மன்மோகன் சிங்கே சொன்னார், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விவசாயம் பண்ண தூக்கி போட்டு வேற வேலைக்கு போய் பார்க்க வேண்டியதானே? அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறார். அப்ப இந்த வேளாண் திருத்த சட்டம் என்ன என்பது விவசாயிகள் தங்கள் சொந்த வாழ்க்கையை ஒவ்வொரு முறை புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பஞ்சாப் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் லேஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற சொன்ன பாருங்க, அதை மாட்டிக்கிட்டு இனிமேல் இந்த ஒரு உருளைக்கிழங்கு போட்டே நம்மளை எப்படி வந்து அலங்கடிச்சா அப்படின்னு நமக்கு தெரியும், இனிமேல் ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அலங்கடிச்சுமா அப்படின்னு தெளிவா தெரியும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை போல அல்ல, 100% பஞ்சாப் ஹரியானாவில் 100% கொள்முதல் அரசே செய்யும். ஒரு குவிண்டாலுக்கு 1800 ரூபாய் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னா அரசு நிர்ணயிக்கிறது அப்படின்னா வெளியே தனியார் 1000 ரூபாய்க்கு நிர்ணயம் பண்ணுவாங்க. அது கண் முன்னாடி பார்க்கறாங்க அவங்க. அப்ப இந்த விவசாயிகள் ஏறத்தாழ 90% பேர் அரசு கிட்ட கொடுப்பாங்க. அப்படி அரசு கொள்முதல் செய்யாத விஷயத்தை கண் முன்னாடியே பார்க்கறான். ஒரே விவசாயி ஒரு 100 மூட்டை வச்சிருக்கிறாருன்னா 90 மூட்டையை கவர்மெண்ட் கொடுப்பாரு கொள்முதல் பண்றதுக்கு. ஒரு மூட்டைக்கு
1800 ரூபாய் கொடுக்குறாங்க அரசுனா, மீதி 10 மூட்டை இருக்கு இல்லையா, அந்த மூட்டையே அவன் வாங்க மாட்டான், பிரைவேட்ல கொடுப்பாரு. அங்க இருக்கக்கூடிய தனியார் கிட்ட அந்த தனியார் வந்து ஒரு மூட்டைக்கு 800 ரூபாய் கொடுப்பான். இது கண்ணில் பாக்குறாரு இந்த விவசாயி இப்ப. அதனாலதான் சொல்றாரு, தனியார் கிட்ட போனா நீ எவ்வளவு வாங்கன்னு எனக்கு தெரியும். பீகார்ல 20% விவசாயிகள் தான் தங்களுடைய நெல்லை இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களை இந்த அரசுக்கு கொள்முதல் செய்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வாங்கலாம். மீதி 80% ரொம்ப அடிமாட்டு நினைச்சுட்டு வாங்கலாம். அதனால விவசாயிகளுக்கு தெரியும் இது ஒட்டு மொத்தமாக நிறுத்தம் செய்யப்பட்டால் நம்ம வாழ்க்கை முறை என்ன ஆகும் அப்படிங்கிறத. அப்ப பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் ஏற்கனவே 90% நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களை இந்த அரசு கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தான். இந்த அரசு கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னா தங்கள் வாழ்க்கை என்னாகும் என்பதை அந்த மோடி சொன்ன 3 சட்டங்கள் வழியாகவே பார்க்கிறாங்க. அடுத்து 3வது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில, அதாவது வெங்காய விலை 100 ரூபாய் இருந்தப்ப திருச்சியில ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு கல்யாண மண்டபத்துல 80,000 டன் வெங்காயம் வச்சிருந்தாரு, கைது பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? ஒவ்வொரு பொருளையும் எவ்வளவு பதுக்கி வைக்க முடியும், அதாவது எவ்வளவு சேமிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்கணும். இது ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னாடி யாரு எவ்வளவு வேண்டுமானாலும் இங்க சேமிச்சு வச்சுக்கலாம். விளைவு என்னன்னா, கார்பரேட் கம்பெனிகள் தங்கள் விருப்பத்துக்கு என்ன செய்வாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு ஜியோ மார்ட்ல எவ்வளவு விற்கிறான்னு அவன் போடுறான். ஒரு மூடித்த ஒரு தேங்காய் போடுறான். தேங்காய் இங்க வாங்கினா 18 ரூபா, வெளியே ஆயா கடையில வாங்கினா 25 ரூபா. அவன் எதிரி யாரு? சிறு விவசாயிகளும் சிறு வியாபாரிகள். எந்த காலத்திலையும் சிறு வியாபாரிகளுக்கு எதிராக விவசாயிகள் இருந்தது கிடையாது. ஒருவர் சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் மோடி சொல்றாரு, இந்த வியாபாரிகள் தான் வாழ்க்கை அழிச்சு. எடப்பாடி சொல்றாரு, அங்க போராடக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாயி கிடையாது, ஏன்னா நான் விவசாயி. அங்க போராடி கொண்டிருப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் தரகர்கள், ஏஜென்ட்டுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏஜென்ட் கண்ணுக்கு ஏஜென்ட் தான் தெரியும். மஞ்சக்காமால வந்தவனுக்கு எல்லாமே மஞ்சளா தான் தெரியுங்கிற மாதிரி, பேய் பிடிச்சிருக்குலாம் பேயா தெரியுங்கிற மாதிரி இவர் ஒரு பெரிய ஏஜென்ட். பிஜேபி இந்த ஏஜென்ட்டுக்கு எல்லாரும் ஏஜென்டா தான் தெரியும். ஆனால் அப்படி லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது அந்த போராட்டத்தை இவங்க எப்படி திருப்புறாங்க, எப்படி கொச்சைப்படுத்துகின்றார்கள், எப்படி மாறுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு 26வது நாள் நினைக்கிற விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டம் தொடங்கிய ஒரு 5 நாட்கள் கழித்து டெல்லியே பரபரப்பாக என்ன செய்வாங்க எது செய்வாங்க தெரியாம நம்முடைய பாரத பிரதமர் மோடி என்ன செஞ்சார் தெரியுமா? வாரணாசியில் உட்கார்ந்து குத்தாட்டம் பார்த்துருக்காரு. மாட்டுக்கு தானம் பிடிக்கிறார். இதை பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்றார்கள், ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது பிடில் வாசிச்சான்னு சொல்றாங்களே, அதை விட மோசமா இருக்கு. கனடா பிரதமர் சொல்றாரு, இதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் விவசாயிகளுக்கு. உடனே கனடாவுடைய அந்த துணை தூதரை அழைச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அரசு. இங்கிலாந்தை சேர்ந்த 30 எம்பிக்கள் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தமிழ், அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள், அங்க இருக்க இந்தியர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது கூட இந்த அரசு இப்ப என்ன சொல்றாங்க, இந்த நரேந்திர சிங் தோமர் ஒருத்தருக்கிறார். இந்த தோமர் அப்படின்னு சொன்னா வந்து சென்னையில மோசமான வார்த்தை, ஆனா அவர் பேரு தோமரா தான் இருக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, கார்பரேட் உலகம் எங்கள் மீது நம்பிக்கை இழந்துவிடும், அதனால் சட்டத்தை நான் திருப்பி வாங்க முடியாது. அவர் தெளிவாக ஒன்று சொல்றாரு, இருவேறு உலகங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று கார்பரேட் உலகம், இன்னொன்று உழைக்கும் மக்களுக்கான உலகம். 1923 மெட்ரோபாலிஸ் ஒரு படம் வந்துச்சுங்க, ஜெர்மன்ல எடுக்கப்பட்ட படம். அவர் யார் எடுத்தாங்க கூட தெரியாது. அந்த படத்துல 2023 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த படம் எடுத்திருக்காங்க. உலகத்துக்கு மேல, அதாவது பூமிக்கு மேலே இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள், ஏழைகளும் உழைக்கின்ற மக்களும் பூமிக்கு மேல வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள்.
அப்ப மேல இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவு, மேல இருக்கிற மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பூமிக்கு கீழே சுரங்கம் அமைத்து அந்த சுரங்கத்துல உழைக்கின்ற மக்கள் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. அவர் சொன்னது உண்மை. 2 உலகம் இருக்கிறது. ஒன்னு கார்ப்பரேட் உலகம், இன்னொன்னு மக்கள் உழைக்கும் மக்களுக்கான உலகம். உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக நாம இருக்கணும்னு முடிவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா கார்ப்பரேட் உலகத்துக்கு எதிராக தான் போய் முடியும். அதனாலதான் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்க்கறது துப்பு கிடையாது. அம்பானிக்கு பேரம் போடுறான்னு சொல்லிட்டு ஆய்வு எடுத்துருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். இதை பார்க்க விவசாயிகளுக்கு என்ன கோபம் வரும். அப்ப இந்த 3 விவசாய சட்டங்களை பத்தி பேசும்போது முதலமைச்சர் மோடி சொல்றாரு, உங்க காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீ காலிலே விழுவனா, நீ எப்படிப்பட்ட ஒன்னா நம்பர் அயோக்கியம் தெரியுங்கிறார் விவசாயி. நீ எது கால் விழுற? 2 வகை இருக்கு. போருக்கு நாங்க வந்துட்டோம், நீ சண்டை போட்டு ஜெயிக்கிறாள் எங்களுக்கு தெரியும். இப்ப கால் விழுது காலத்துக்கு போறியா? இன்னைக்கு சீக்கிய குருத்வாரால போய் அவர் போட்டு ட்ரெஸ் நீங்க பார்க்கணும். இல்ல குரங்கு பொம்மை என்ன வேணும்னு கேட்கறாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக். அது மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போய் அது சீக்கிய குருத்வாரால போய் மண்ணி போட்டு சாமி கும்பிடுறாங்க. இப்படி எல்லாம் செய்வதன் மூலமாக விவசாயிகள் நம்ம சாமி போய் கும்பிட்டுட்டாரு விடுவாங்க அப்படின்னு இல்லை. விவசாயிகள் தெளிவாக இருக்கிறாங்க. அங்க நடக்கின்ற போராட்டத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு போராட்டமாக தெரியல. ஒரு சலூன் கடைக்காரர் சொல்லியிருந்தார் பத்திரிகையில, என்னுடைய கஸ்டமர் 90% பேர் சீக்கிய குருத்துவாரங்கள் வரவதான். நான் கடந்த 20 நாட்களாக இங்கதான் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் இலவசமா முடி வெட்டுறேன். என்ன அவசியம்? ஒரு முடிவெட்டும் தொழிலாளி தன்னுடைய வருமானம் என்பது நம்ம முடிவெட்டினாதான் அவர் கிடைக்கும் இல்லைங்களா? ஆனா இலவசமாக இவங்களுக்கு நான் முடிவெட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு வரலாறு. இந்த வரலாற்றுல நானும் பங்களிப்பு இருந்தேன்னு சொல்றாரு. ஒரு 13 வயது ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எல்லாத்துக்கும் சப்பா சுட்டு போடுது. என்னன்னு கேட்டா, அந்த குழந்தை சொல்ற வார்த்தையை கேட்டா நம்ம ஊர்ல பிள்ளைகளை உட்காந்து என்ன விளையாடிட்டு இருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை அவ்வளவு பிரமிப்பா பேசுது. வரலாற்றுல நானும் ஒரு 1வது பர்சனா மாறின ஒரு நபராக நானும் மாற வேண்டும். என்னுடைய பிற்கால சந்ததிகளுக்கு இந்த வரலாற்றுல நான் கலந்துகிட்டேன்னு சொல்லணும். அது எனக்கு பெருமிதம் சொல்லுது. ஃபுட்பால் பிளேயர்ஸ் பார்த்திருக்கோம், கால்பந்து ஆட்டத்தில் இருக்கிற வீரர்கள், அவர்கள் எல்லாம் வந்து இந்த விவசாயிகளுக்கு துணி துவைத்து போடுறாங்க. இதுக்கு பாக்கியம் சொல்றாங்க. அப்ப அந்த விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்துக்கு எல்லா வகையிலும் ஆதரவு. சொல்ல போனா லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்தாங்க. அவர்கள் இப்ப வரைக்கும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவர்கள் கொண்டு வந்த உணவை எடுக்கவே இல்லை. அப்ப அவர்களுக்கு யார் உணவளிப்பது? இந்த டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கவர்மெண்ட் சொன்னா இல்லையா, டெல்லி மக்கள் சாப்பாடு வழியில் அவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த டெல்லி மக்கள் தான் விவசாயிகளுக்கு உணவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை கொடுக்கிறார்கள். சீக்கிய குருத்துவாரர்களும் அந்த டெல்லியில் இருக்கிற ஏழை மக்களும் மசூதிகளும் தான் அந்த விவசாயிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஆகட்டும் பார்த்துக்கலாம், எவன்டா அவன். நமக்கு பிரமிப்பா இருக்கு. வட இந்தியா முழுக்க மொத்தமா கார்பரேட் காவி பாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஜாதியை வச்சு மதத்தை வச்சும் அவன் தன் பக்கத்தில் இழுத்துட்டு போயிடுவான் எப்ப வேணா அப்படின்னு இருந்த ஒரு சூழல்ல எல்லாவற்றையும் மாற்றி போல இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் அப்படி இருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமாக இந்த போராட்டம். அப்ப இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் ஒழிப்பதற்கும் இந்த அரசு எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க? ரொம்ப முக்கியம். முதல்ல காலிஸ்தான் இருக்கிறாங்க, மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க. காலிஸ்தான் நமக்கு தெரியும் 1984 சீக்கியர்கள் இருக்கக்கூடிய அந்த தங்க கோயில் பொற்கோயிலுக்குள்ளார வந்து ராணுவத்தை விழவிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ராஜீவ் காந்தி கொலை செய்தார். அதற்கு முன்னாடி காலிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், காலிஸ்தான் என்பது சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்த இயக்கம். அந்த இயக்கத்துக்கு குட்டி முதலாளித்துவ அறிவுஜீவிகள் ஆதரவாக இருந்தார்களே தவிர உழைக்கின்ற மக்கள் இல்லை. ஆனால் இதற்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. குழந்தைகளை கொடுத்துறாங்க. நீங்க பார்த்துருக்கோம், போருக்கு போகும்போது ஆண்கள் தான் போவாங்க. ஏன்னா பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் இன்னும் மறு உற்பத்தி குழந்தைகளை பெற்றுக் கொள்ளணும், அடுத்த வாரிசு வேணும். இங்க பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த போர்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னா அங்க நிலையிறது வேஸ்ட். மொத்தமா வாங்க வந்திருக்காங்க. 85 வயது பெண் வந்திருக்கிறாங்க, ஒரு 4-5 வயசு குழந்தை வந்திருக்கு. எல்லாரும் ஒற்றை கோரிக்கை போராட்டத்தை நீங்க பார்க்கணும்.
ஒரு பெரிய பேரிகேட் போட்டுருக்கான். அந்த பேரிகேட்ல கொண்டு போய் இந்த AIKSEC சொல்றோம்ல, இந்த கொடியை கொண்டு வந்து நடுறாங்க, அடிக்கிறான் போலீஸ்காரன். அடுத்து நடுறாங்க. இது வந்து 100 முறை நடக்குது. 101வது முறை. அங்க தடுக்க ஆள் இல்லை, ஆனா இங்க கொடி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. தொடர்ச்சியாக நீங்க வரும்போது இப்ப தாக்குதல் இல்லை, அவர்கள் வந்து இது எல்லை நோக்கி வரும்பொழுது முழுக்க அவர்கள் மீது கண்ணீர் பொழி வீசினாங்க. இந்த ரப்பர் கொண்டு படிச்சு விட்டாங்க. ஒரு விவசாயியோட கண்ணுல வந்து இங்க ரப்பர் கொண்டு தைச்சிருச்சு. அப்ப NDTV-காரர் சொல்றாரு, என்கிட்ட கார் இருக்குங்க, வாங்க போய் சரி பண்ணிக்கலாம். அங்க போய் நான் சாப்பிடுவேன், இங்கதான் சாகுவேன். இந்த விவசாயியோட வார்த்தை, அங்க நான் சாக மாட்டேன், இங்கதான் செத்து போவேன். அப்ப இந்த விவசாயிகளுக்கு தெளிவாக தெரிகிறது, இது வெறும் வேளாண் திருத்த சட்டம் இல்ல, வேளாண்மை அழிப்பதற்கான சட்டம், நம் நிலத்தை பிடுங்குவதற்கான சட்டம். பஞ்சாப் விவசாயிகளை 85% பேர் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள். 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறோம். அதனாலதான் விட மாட்டேன் நினைக்கிறான். அப்ப அங்க நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை சேர்ப்பதற்கு என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் காலிஸ்தான் சொன்னா, அடுத்து மாவோயிஸ்ட் சொன்னா, அடுத்து விவசாயியே கிடையாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நாங்கள் விவசாயியா இல்லையான்னு உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், அமித்ஷா முதல்ல அமித்ஷா தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். அமித்ஷாவை பத்தி என்ன பிம்பம் கிளம்பப்பட்டது தெரியுமா? அமித்ஷா போனா அப்படி நாடு நடுங்கிடும், பயந்துடும். தமிழகத்துக்கு அமித்ஷா வருகிறார், நடுங்கி போன எதிர்கட்சிகள் அப்படித்தான் போறாங்க. மேற்கு வங்கத்துக்கு போனா மொத்த நாசம் பண்ணிடுவார் எல்லாத்தையும். இப்படி போட்டப்பட்ட இடத்துல அமித்ஷா வராருன்னு கேட்டாங்க. அந்த விவசாயிகள் சொன்னாங்க, யார் அமித்ஷா எங்களுக்கு தெரியாது. ஒரே அமித்ஷா யாரு எங்களுக்கு தெரியாது. யார்? விவசாயத்துறை அமைச்சரா? விவசாயத்துறை அமைச்சர் அதிகாரி தான் பேசணும், மொத்தம் எவனையும் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த விவசாயிகள் விடாப்படியா நிக்கிறது காரணம் என்ன? நம்ம கூட தோணுது, போய் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு ஊருக்கு போலாம், திருப்பி வரலாம்ல. இந்த போராட்டத்துக்கு வயசு 2 வருஷம். தீவிரமாக இந்த போராட்டம் 100 நாளுக்கு நடந்துச்சு. சொல்ல போனா பஞ்சாப் ஹரியானாவில் 100 நாட்களுக்கு மேல அங்கேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. ரயில் தண்டவாளத்துல தலைத்து வீசிட்டு போயிட்டாங்க விவசாயிகள். அப்ப ஒரு பையன் வந்து ஏன் கேட்கல? அகாலிதளம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. அங்க வந்து அவங்க தான் முக்கியமான ஒரு கட்சி, இங்க திமுகவை போல ஒரு கட்சி. அந்த கட்சி பிஜேபிக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிஜேபியின் தலைவர் வந்து நேற்று ஆர்ப்பாட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார், நானும் சப்போர்ட் பண்றேன், இதை மீறி நாங்க போக முடியாது. BMS சொல்லக்கூடிய இருக்குது, பாரதிய மஸ்தூர் சங்கம், விவசாயிகள் சங்கம், பாரதிய கிசான் சங்கம், இவர்கள் உட்பட நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம். விவசாயிகளுக்கு தாண்டி நாங்க போக முடியாது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இங்க முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நீ வந்து பால் வந்து குடிச்சிட்டு போ, நீ என்ன பிடிக்கிறது கேட்கிற ஒரு விவசாயி கேட்கிறார். தீவிரவாதிகள் உள்ள வரைக்கும் நீ தயா பண்ணிட்டு இருந்த, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா, இல்ல ஏதாவது சாப்பிட்டு இருந்தியான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, இது காலிஸ்தான் தீவிரவாதிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த தேசமே, குறிப்பா ஒட்டுமொத்த சீக்கிய இனமே ஆதரவு தெரிவிக்கும். ஒரு ஆள் இல்லாம அனைத்து குருத்துவார்கள் திருமணம் போடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். பல வகையில இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வந்து, ஹரியானாவில இருந்து ஒரு விவசாய சங்க தலைவரை கூப்பிட்டு ஆதரவு தெரிவிக்கலாம்னு சொல்லி ஆதரவு வாங்கிட்டாங்க. இந்த நரேந்திர சிங் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர். இப்படி அதை பிளப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு தான் ஒரு பக்கம். தமிழகத்துல இந்த வேட்டவளம் மணிகண்டன் சொல்லி ஒருத்தன், ஒரே ஒரு ஆள் போய் இந்த கொடியை கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறார். இந்த விவசாய சட்டம் சரி என்று சொல்லி இது மாதிரி எல்லா ஊர்களையும் உடைப்பதற்கான எல்லா வழியும் செய்யறாங்க. ஏற்கனவே இந்த விவசாய ஒரு போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருத்தருக்கு தனியா பேச முயற்சி செய்திருக்காங்க. 500 விவசாய சங்க பிரதிநிதிகளையும் நீ கூப்பிட்டுதான் பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த போராட்டங்களை நேரடியாக விவசாயிகளுக்கு ஒளிபரப்பு. எதுக்கு நீ மறைக்கிற என்று விவசாயிகள் ஏன் கேட்கிறான்னு சொல்ல போனா, கடந்த 2 வருடங்களாக இதற்கு எதிராக நம்ம போராட்டம் செய்து போதெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்டு ஒரு பெரிய காலில் உட்கார வச்சு, உங்களுக்கு விவசாயம் என்ன தெரியுமா? யாரு? பஞ்சாப் விவசாயிகள் போய் கேட்கலாம், உனக்கு விவசாயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IAS ஆஃபீஸர் விவசாயம் என்ன கிளாஸ் எடுக்கணும், சட்டம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்த பிறகு நான் போகலாம் காலையில 10 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது. அதான் விவசாயிகள் சொல்றாங்க,
எல்லாம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வரல. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க, கேவலப்படுத்தப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போராடி பார்த்தாங்க. வேலைக்கு ஆகலன்னு சொன்னவங்க தான் ஒரு 3 மாதங்கள் கழித்து வாங்க எது சரி எது தப்புன்னு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் ரெடியாக வராங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதிக்கான போராட்டமா, ஒரு மத ரீதியான போராட்டமா, ஒரு இன ரீதியான போராட்டமா? அப்ப அங்க மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் சாத்தியமாயிற்று? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இதன் முடிவு என்ன ஆகும்? நாங்க மெரினாவில போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது 3வது 4வது நாளே இதன் முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றி வெளியிருக்கிற மக்கள்னா பதபதப்பா, இது என்ன அடிப்பான உதப்பான சம்பளம். மெரினாவில் கூடிய கூட்டம் என்பது பொதுவான கூட்டம். ஆனா இங்க இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து வர்க்க விவசாயிகள் முடிவு பண்ணிட்டு தான் வந்துருக்கலாம். நமக்கு எல்லாம் தெரியும், ராணுவத்துல தரைப்படை உட்பட எல்லா பிரிவுகளிலும் அதிகமாக இருப்பது சீக்கியர்கள். அப்புறம் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்ப ராணுவத்திலேயே சில பிரச்சனைகள் வந்திருப்பதா சொல்றாங்க. அதனாலதான் ராணுவத்துல உயர் பொறுப்புல இருக்கிற நபர்கள்லாம், நான் விவசாயி வீட்டு மகன், என் அப்பா தீவிரவாதி, நானும் தீவிரவாதின்னு சொல்றோம். அப்படி எடுத்த உடனே அடிக்கடி ஈடுபட முடியுமா? இல்ல துப்பாக்கி சூடு பண்ண முடியுமா? பீரங்கியை தாக்குதல் நடத்த முடியுமா? லட்சி சார்ஜ் பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணி பார்த்து வரணும் இல்லையா? எல்லாம் பார்த்துட்டாங்க விவசாயிகள். அதுக்கு என்ன எதிர்வினை செய்வார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்துட்டாங்க. என்ன எதிர்வினை? அவன் லத்தியில் அடிச்சிட்டு இருக்கிறான், பொறுத்து பொறுத்து பார்க்கறான். விவசாயி டிராக்டர் ஏத்துறான், எல்லாம் போலீஸ்கார ஓட்டிட்டான். பார்த்துருக்கோம். அந்த டிராக்டரே நமக்கு பயமா இருக்குது. இது வரைக்கும் டிராக்டர் வந்து ஒரு மாடு மாதிரி சாதுவான ஒரு பொருள் நினைச்சிருக்கேன் நான். ஆனா இந்த டிராக்டர் பார்த்தா அது வந்து ஒரு போருக்கான ஆயுதம் அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. அடிச்சா 10 முறை அடிக்கிறது வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு தெரியும், சீக்கிய விவசாயிகள் எல்லாருமே சாகும் போது இருக்கும்போது கத்தி வச்சிருப்பாங்க. அதை வைத்துக்கொள்ள அவங்களுக்கு உரிமை இருக்குது. இயல்பிலேயே போர்க்களம் மிக்கவர்கள். அந்த விவசாயிகள் நீங்க போராட்டம் செய்து அதை இவங்க நினைக்கிற மாதிரி இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணி மெரினாவில் கலைச்ச மாதிரி கலைக்க முடியுமா? கலைக்க மிகப்பெரிய அவனும் சூழ்ச்சி செய்யணும். சிஏஏ போராட்டம் என்பது ஒரு மதத்துக்கான போராட்டமாக மாற்றப்பட்டது. அதை உடைச்சிட்டான். ஆனால் இது உடைப்பது மிக மிக கடினம். இந்த மத்திய அரசு சொல்வதை போலவே அவர்கள் ஒரு முற்றுகையிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் அவன் எடுத்த பல்வேறு முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைந்து விட்டது. ஆட்களை உடைக்க பார்த்தான். நீங்க ஒரு 10 பேர் மட்டும் வாங்க முடியாது, 500 சங்கமும் வாங்க. அப்ப நாளுக்கு நாள் போராட்டத்தின் தன்மை வீழ்ச்சி அடைந்து எதிர்பார்த்தான். பொதுவா நாங்க சட்டக்கல்லூரியில் போராட்டம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்காரங்க நீங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு 50 வேலை பார்த்துருக்கோம். சிக்னல் சுத்தி இருக்கும். சிக்னல் நாங்க போராட்டம் பண்ணுவோம், சுத்தி உட்காந்துருவாங்க. ரவுண்டுக்கு எல்லா வண்டி போயிட்டு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா அடிக்கிற வெயில கிளம்பி போயிடும். அப்படி நினைக்கிறான். ஆனால் நாளுக்கு நாள் போராட்டம் இரியுமாயிட்டு எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இன்னைக்கு மகாராஷ்டிரா விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் நாளைக்கு நாங்க கிளம்பலாம், நம்ம போய் சேரப்போம். ஒரு விவசாயி சைக்கிள் ஓட்டிட்டு 1100 கிலோமீட்டர் போயிருக்காரு. அப்ப மக்கள் இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு விடுதலை போராட்டம். சொல்ல போனா இந்த தேச விடுதலை போராட்டம் என்று சொல்றாங்க 1947. இதுல கூட இந்த விவசாயிகள் வர்க்கமாக திரண்டு போராடினாங்களா அப்படின்னா இந்த அளவுக்கு போராட்டம் நடக்கல. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார், அன்னைக்கு காலனி ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக சீக்கியர்கள் இந்த மக்களும் போராடினாங்க. அதை போன்ற இன்னொரு போராட்டம் அப்படின்னா என்ன? இந்த நாட்டுக்கு விடுதலை தேவை என்பதை தவிர வேறு ஒன்று. இதை பார்க்கும்பொழுது எப்படி இது சாத்தியமாச்சு? இப்படிப்பட்ட போராட்டம் எப்படி சாத்தியமாச்சு? கிட்டத்தட்ட 25-26 நாட்கள் இத்தனை பேர் செத்து போன பிறகு கூட அவங்க எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா சொல்ல போனா வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க, போர்க்குணமாக நீடிக்க முடியுது அப்படின்னா அது ஒரு முக்கியமான தமிழகத்தை போல தென்னிந்தியாவை போல விவசாயிகள் கட்சியின் பின்னாடியும் சாதி சங்கங்களின் பின்னாடியும் இல்லை. பெருமளவு விவசாயிகள், ஆக மிகப்பெரிய விவசாயிகள் தங்கள் சங்கத்தின் கீழே இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேற நாதியும் இல்லை. வேற எங்கேயும் அவங்க போகவும் முடியாது. நம்ம இந்த தமிழகத்தில் இருக்கோம்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் விவசாயம்
இன்னொரு பையன் சம்பாதிச்சுட்டு இருப்பான் வெளியே போய். குடும்பம் குடும்பமாக விவசாயம் செய்வது என்பது தமிழகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் இருக்கு. அதனால் அவர்கள் அதை விட்டு தர இயல்பாகவே அவங்க வர்க்கமா இருக்கிறாங்க. விவசாயிகள் ஒரு வர்க்கமாக அணித்திட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு வர்க்க ரீதியாக அணித்திட்டப்பட்ட ஒரு இடத்துல போராட்டம் முறைக்கும் மற்ற போராட்ட முறைக்கும் வித்தியாசம் இருக்கு. சிஏஏ போராட்டம் என்பது உட்கார்ந்துகிட்டே வெளியே போகல, வேற எதுவுமே செய்யல. ஆனால் இவர்கள் சொல்றாங்க அம்பானி எதிர்ப்போம், அதானி எதிர்ப்போம், செஞ்சு காட்டுறாங்களா இல்லையா? அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமான டோல்கேட்ட மக்களுக்கு இலவசமா திறந்து விட்டாங்க. விவசாயிகள் செஞ்சு காட்டுறாங்க. இது ஒரு வர்க்க ரீதியாக அணித்திட்டல். அப்ப இந்த கார்ப்பரேட் காவி பாசிச அரசை எப்படி மோதி வீழ்த்த முடியும் அப்படின்னா ஒரு வர்க்கமாக அணிதிரண்டால் மட்டும்தான் வீழ்த்துவதற்கு தொடக்க புள்ளியை வைக்க முடியுங்கிறது தான் இது காட்டு. அப்ப விவசாயிகள் எப்படி அணிதிரண்டிருக்கிறான்னு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் கடந்த 2-3 மாதங்களாக தங்கி பிரச்சாரம் செய்து ஒரு கிராமத்துக்கு 20 பேர் வரணும். கிளம்பி போனா ஒன்று ஆட்டோமேட்டிக்கா வரணும். அப்படி சொல்லி விவசாயிகளை அணிதிரண்டி இருக்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல ஜெயிச்சா வாழ்க்கை இருக்கு, தோத்தா வாழ்க்கை இல்லை என்று சொல்லி விவசாயிகளை அணிதிரண்டி இருக்கிறார்கள். அதனாலதான் குழந்தை குட்டியோட குடும்பம் குடும்பமாக இந்த விவசாயிகள் பொறுக்கணும் மிக்க அளவில் இந்த போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 33 பேர் இறந்து போயிருக்கிறாங்க கடும் குளிரில. நேற்று வரைக்கும் பகத்சிங்கோடைய அந்த புத்தகத்தை படிச்சிருந்தவர் அதனால சாகிறார், நம்ம பார்த்திருக்கோம். இப்ப விவசாயிகள் பல விஷயம் கத்துக்கிறாங்க. இங்க வந்து ஒட்டுமொத்த இந்த கார்ப்பரேட் உலகத்தை வீழ்த்தாமல் நமக்கு வாழ்க்கை கிடையாது. சொல்ல போனா கடந்த 5 நாட்கள்ல மட்டுமே 25 லட்சம் பேர் ஜியோ போன்ல இருந்து விலகி வேற ஒன்றுக்கு போயிருக்கிறதா தகவல் வருது. எந்த உண்மை நமக்கு தெரியல. இதுதான் பதற வைக்குது. ஆனால் அம்பானியும் அதானியும் மோடியும் அமித்ஷாவும் எக்காரணம் கொண்டு இதை வாபஸ் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு விவசாயிகள் கற்றுக் கொடுக்குறாங்க. வேளாண் சட்ட திருத்தம் வரதுக்கு முன்னாடியே பல நூற்றுக்கணக்கான விவசாயிகளுடன் அதானி கட்டி வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? யாருக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத படிச்சு. அப்ப விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அங்க வந்திருக்கிற மக்களை பொறுத்த ஏதோ பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச விவசாயிகள், பீகார் விவசாயிகள், சரி பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளுக்கு தான் கொஞ்சம் வருமானம் 17,000 மாசம் வருது. பீகார் விவசாயிகள் என்ன வருதுன்னா அவனுக்கு 2000 கூட வரதில்லை. ஆனால் அதை விட்டு அவனுக்கு வாழ்க்கையும் கிடையாது. 2000-3000 தான் சம்பாதிக்கிறாங்க பஞ்சாப் பீகார் விவசாயி. ஆனால் அதை விட்டாலும் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10,000 நம்ம சம்பளம் வாங்கினா கூட வாழ்க்கையை நடத்த முடியல. 3000 வாங்கிட்டு அவன் என்ன சாப்பிடுவாங்க விவசாயிகள்? எல்லா விவசாயிகளும் கொண்டு தருகிறார்கள். அவர்கள் பேசுவது அனைத்தும் ஒரு மொழி அல்ல. அவர்கள் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் வர்க்கம் என்ற முறையில் ஒன்னா இருக்கிறாங்க. என்ன பேசுறது புரியுது. எல்லா பீகாரிகளுக்கும் ஹிந்தி தெரியாது, எல்லா பஞ்சாபியருக்கும் ஹிந்தி தெரியாது. ஆனால் பேசுகின்ற மொழி, பேசுகின்ற அந்த பாவனை, அதை புரிஞ்சுக்கிறாங்க விவசாயி. ஏமாற்றப்பட்டோமா இல்லையா? ஒரு சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை எந்த மொழியில் பேசினாலும் புரியுங்கிற மாதிரி, உண்மையில் எந்த மொழியில் பேசினாலும் புரியும். அப்ப இந்த விவசாயிகள் ஏன் ஒன்று திரண்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வர்க்கமாக அணிதிரண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்க தமிழகத்தில் அப்படி இல்லை. இயல்பாகவே சீர்திருத்தவாத கண்ணோட்டம் பரவி போன ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் முன்னாடி சொன்ன பேச்சுவார்த்தைக்கு போனாலே நாம எதை விடலாம், அவங்க எதை விடுவாங்கன்னு யோசிச்சு போக முடியும். அப்ப இங்க தமிழகம் அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாம் ஒரு வர்க்கமாக இருக்கணும். வர்க்க போராட்டத்தை முயற்சி பிடித்தால்தான் இந்த மோடியோட போருக்கு போறதுக்கு தயாரிக்கவே முடியும். தயாரிக்க முடியாது, தயாராக முடியாது என்பதைத்தான் கற்றுக்கணும். இதுல சில விஷயம் பேசப்படும். இன்னைக்கு கூட அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய பிஜேபி சேர்ந்த ஒரு நபர் சொல்றாரு, நீங்க என்னமோ நாங்க வேளாண் சட்டத்தை தான் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி விவசாயிகள் எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க? நாங்க ஜெயிச்சுதானே இருக்கிறோம். மக்களுக்கு துரோகம் செய்யறோம், மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது உண்மை என்றால்
விவசாயிகள் எப்படி எங்களை ஜெயிக்க வைத்தார்கள்? ஒரு விஷயம் மட்டும் உண்மை, விவசாயிகள் இல்ல மக்கள் எந்த காலத்திலையும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையை இந்த தேர்தல் தீர்த்து வைக்க நம்மளதே இல்லை. வாழ்க்கை பிரச்சனை என்பது வேறு, அதுக்கு அடிப்படை வர்க்க சுரண்டல். அதை ஒரு காலத்திலையும் இந்த அரசு கட்டமைப்புக்குள்ள இந்த தேர்தலுக்குள்ள தீர்த்து வைக்க முடியாது என்பதை விவசாயிகள் தெளிவாகவும் ஆழமாக உணர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேசத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு அந்த ஊர் மாஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிச்சுக்கிறாரு. நம்ம ஊர்ல கேட்பாங்க ஒரு நபர், இனிமேல் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு பாண்டு சொந்த பிணையில விடணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் கேட்பாங்களா? ஒவ்வொரு விவசாயிக்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டு பாண்டு கேட்கலாம் இந்த அரசு. இந்த நீதித்துறை கிட்ட போய் கோர்ட்ல வழக்கு போட ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய். இது பிரச்சனையாய் பூதகரமா வெடிச்ச பிறகு ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு, 50,000 ரூபாய் சொன்னாங்க. அயோக்கியத்தனமான விஷயம். ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வெங்காயம் 50,000 ரூபாய்க்கு சம்பளம் அனுப்புவார், பாண்டு கொடுக்கணும்னு சொல்லி. ஆனாலும் விவசாயிகள் இந்தியா முழுக்க போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ 50,000 50 லட்சம் கூட என்ன பிரச்சனை? நமக்கு தெரியும், அமெரிக்காவில் இந்த ரியல் எஸ்டேட் மோசடி என்பது பபுள்னு சொல்லுவாங்க, அது வந்துச்சு. சொல்ல போனா 1 லட்சம் ஒரு சென்ட் இருக்குதுன்னா அதை திட்டமிட்டு அங்க எஸ்டேட் புரோக்கர்கள் 10 லட்சம் சொல்லி பொய்யா சொல்லி விலைக்கு விற்று அந்த வாங்கக்கூடிய நபர்கள்லாம் பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பேங்க் அமௌண்ட் இருக்கும் பொழுது அதை விற்கலாம்னு போனோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு உண்மை விலை கூட போகலாம், 50,000 தான் போச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க? இந்த வீட்டு சாவின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அமெரிக்க மக்கள் ரோட்ல வந்து படுத்து கொண்டதே போல இன்னைக்கு விவசாயிகள் முடிவு செய்திருக்கிறாங்க, இதுக்கு மேல விட்டா நமக்கு வாழ்க்கையே கிடையாது என்பதை ஆழமாக உணர்ந்த ஒரு காரணத்தால் தான் இன்னைக்கு விவசாயிகள் நிற்கிறாங்க. சொல்ல போனா தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு வர்க்க போராட்டத்தை, வர்க்க பார்வையை நாம் கொண்டு வராமல் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு சீக்கிய மத ஒரு தற்கொலை சாகிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, வேதனை என்னால் தாங்க முடியல, தற்கொலை சாகிறார். அந்த உணர்வு மட்டும் என்னவா இருக்கு? ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட உணர்வு மட்டும்லாம் இல்லை. எப்படிப்பட்ட போராட்டங்களே காதல பூ வைத்து கொண்டிருக்கிற போராட்டம். ஐயா கண்ணு ஒருத்தர் இருக்கலாம், அவன் போய் அமலமான போராட்டம், கோவணம் கட்டின போராட்டம், பியத்திங்கிற போராட்டம், எல்லா போராட்டமும் செய்யணும். திருச்சியிலிருந்து டெல்லிக்கு ட்ரெயினே கிடையாது, ஆனா திருச்சியிலிருந்து டெல்லிக்கு போற போராட்டம் அதை வச்சு 100 பேர் கைது ஆகிறாங்க. போலீஸ் சொல்லிடுறது, தப்பி தவறு டெல்லிக்கு அனுப்பிச்சிடாத, சிங்கு செருப்புல அடிக்கும். ஏன்னா போன முறை ஒரு அம்மன போராட்டம் செஞ்சு அப்புறம் அமித்ஷா போய் பார்த்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் செய்து வந்துட்டார். அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாராயணசாமி நாயுடு காலத்தில் இந்த போராட்ட வடிவம் அப்படி இருந்துச்சு, இப்ப ஏன் செய்ய முடியல என்று சொன்னால், அன்றைக்கு கட்சியை பார்த்து ஜாதியை பார்த்து விவசாயிகள் போகல, ஒரு வர்க்கமாக அணிதிரண்டார்கள். தஞ்சாவூர் கீழத்தஞ்சை போன்ற பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழே ஒரு வர்க்க பார்வையோட விவசாய சங்கங்களே இருந்தது. இப்ப விவசாய சங்க தலைவர்கள் அப்படி இல்லை, விவசாய சங்கங்களும் கிடையாது. அப்ப போராட்டம் என்பது பேருக்கு தான் இருக்கு. நாம இப்ப இருக்கிற வரைக்கும் போலீஸ் போய் அனுமதி கேட்டு என்ன மெழுகுவர்த்தி ஏற்றுக்கலாமா, காதல் பூ வச்சுக்க போராட்டம் பண்ணட்டுமா, நாமும் போட்டுக்கிட்ட போராட்டம் செய்யட்டுமா அப்படின்னு அவர்களை பார்த்து கெஞ்சி கொண்டே இருக்கிறார்கள். சரி, ஆனால் வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாபிலும் ஹரியானாவிலையும் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் வர்க்க ரீதியாக விவசாயிகள் அணிதிரட்டப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் விவசாயிகள் எதற்கு பின்வாங்கல. நீ இந்த சட்டத்தை வாபஸ் அப்புறம் பேசலாம். நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்தப்ப இந்திய அரசின் தலைமை நீதிபதி பாப்டே சொல்கிறார், ஒரு மூத்த அறிவியல் பத்திரிகையாளர் இருக்கிறாரு, அது போன்ற நபர்களை வச்சு நம்ம ஒரு ஆலோசனை குழு அமைக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அது விவசாயி சொல்றாரு, அமைக்கலாமே, பிரச்சனை இல்லை, முதல்ல சட்டத்தை வாபஸ். நீ என்ன வேணா செய்யும் போது சட்டத்தை வாபஸ் அப்புறம் பேசிக்கலாம். தங்கள் கோரிக்கையிலேயே அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வர்க்கமாக அணிதிரட்டப்பட்டிருக்கிறார்கள்.
பசிப்பால் அல்ல. இங்க இருக்கு இல்லையா, சோறு தின்னு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த இரக்கத்தை வைத்துட்டு நாக்கு போட்டு வலிக்க முடியாது. எவ்வளவு தூரம் போராட்டம் பண்ண முடியும்? ஐயாக்கள் தான் அம்மனவா போராட்டம் பண்ணாரு. மற்ற விவசாயிகள் எல்லாம் இங்க இருக்கிற மற்றவெல்லாம் வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, உணர்வுபூர்வமா பண்ணாங்க. விளைவு என்ன? வர்க்கமாக அணிதிரட்டப்பட்டால் கண்ணீர் ஒரு போர்க்குணமும் தன்மையே வேறதாக இருக்கு. அதான் அரசு கவனம் உட்கார்ந்துருக்காங்க. இதுவும் செய்ய முடியல. இங்க ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணோம். 5 நாள் 6 நாள் 7 நாள் அடிச்சு துரத்திட்டான். ஏங்க செய்ய முடியல? அங்க போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது கை வைத்தால் மீண்டும் தனிநாடு கேட்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்றாங்க. பஞ்சாப் ஏற்கனவே நடந்த காலிஸ்தான் போராட்டம் என்பது குட்டி முதலாளித்துவ அறிவுஜீவிகள் சப்போர்ட் செய்த போராட்டம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயி ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்ப்பான். என்ன செய்ய வெளிப்புதுங்கி இருக்கிறாங்க. மீறி தாக்குதல் செய்தால் இந்திய ராணுவத்தின் அரசு படை நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் என்ன செய்வார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இது ஒரு பிரச்சனை. அரசு ஏற்கனவே முஸ்லிம் தான் பிரச்சனை. இப்ப அடுத்து வந்து காலிஸ்தான் பிரச்சனை, சிங்கு பிரச்சனை. ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன். தலை போச்சு, இந்த பக்கம் ஒரு கை பஞ்சாப் போச்சு, இந்த பக்கம் ஒரு கை ஆல்ரெடி வடகிழக்கு மாநிலங்களும் வெஸ்ட் பெங்காலும் கிடையாது, கால் ஆல்ரெடி தமிழ்நாடு கிடையாது. இப்ப அது முண்டம் கை கால முண்டம் கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஸ்டேட்ல இந்த அரசுடைய கணக்கு. இதை எப்படி பிரித்தாள்வது என்பது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். வெளியே மோடி அமித்ஷா சிரிச்சுட்டு இருந்தா கூட எவ்வளவு வேதனை வந்து கார்பரேட்டுக்காக வேலை செஞ்சு ஆகணும், இல்லைன்னா மாத்திடுவான் டக்குன்னு. தலையை கொடுத்து உயிர் கொடுத்து வேலை செஞ்ச மன்மோகன் சிங்கை தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்ப இவர் விட மாட்டாங்களா? மன்மோகன் சிங் வந்து இவர் தான் வந்து இந்தியாவை மாற்ற வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னவனுங்க அண்டர் அச்சீவர் எதுக்கு லாய் கட்டவன்னு டைம்ஸ் பத்திரிகையில போட்டான். மோடியை மாற்றி தூக்கி எறிய முடியாதா? பயந்து இருக்காங்க. என்ன இருந்தாலும் சரி, நாங்க பின்வாங்க மாட்டோம் விவசாயின்னு சொல்லிட்டாங்க, மோடியும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? என்ன செய்ய போறோம்? விவசாயிகள் முடிவா சொல்லிட்டாங்க, நாங்க பின்வாங்க மாட்டோம், நீங்க என்ன வேணா செய், நாங்க பாத்துக்கலாம். நாங்க தயாரா தானே வந்திருக்கிறோம். வந்த விவசாயிகள் சோத்து மூட தான் கொண்டு வந்துருக்கிறாங்க. மேற்கொண்டு எந்த பொருளும் கொண்டு வரல கையில. ஆனா இருக்கிறத வச்சு அவங்க எல்லாமே செய்ய தெரியும். அப்படிப்பட்ட விவசாயிகள் தான். இந்த போராட்டத்தை இதுக்கு பின்னாடி சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும், சங்க ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் இந்திய அரசு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை மீறி விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த விவசாயிகள் செய்கிற போராட்டத்தை போல நாம தமிழகம் முழுக்க செய்தால்தான் அந்த விவசாயிகள் மீது அடுத்த கட்டமான ராணுவ தாக்குதலோ இல்ல போலீஸ் படை தாக்குதல் நடக்காம இருக்கும். இது ஏதோ ஒரு இரக்கத்தின் பால் இல்ல, ஒரு வர்க்கம் என்ற முறையில் அவர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது. ஆதரவு என்பது மீண்டும் காதல பூ வச்சுக்கிட்டு ரோட்ல நாம போட்டுக்கிட்டு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் அல்ல. அவர்கள் டெல்லியை முடக்கி இருக்கிறார்கள். நாம இந்த தேசத்தையே முடக்காம திரும்ப முடியாது. அந்த விவசாயிகள் தங்கள் வாழ்க்கை இந்த வர்க்க சூழல் தான் அடிப்படை. இந்த ஒழித்து கட்டாமல் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அதுக்கு எதிராகக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளை ஒழித்து கட்டாமல் நாம் பிழைக்கவே முடியாது. பிற்கால சந்ததிகள் கருகி போய் நினைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வர்க்க பார்வை, அரசியல் பார்வையை பெறாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இச்சு கொட்டலாம். ஐயோ பாவம் விவசாயிகள் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வேதனை இருக்கும். என்னடா எவ்வளவோ கவலையா கத்துறோம், இங்க விவசாயியை தட்ட முடியலையே, வரமாட்டேங்கிறாங்க. யார் எதிர்பார்த்தாங்க டெல்லியில இருந்து இத்தனை லட்சம் பேர் உட்காருவாங்க? அவர்கள் வர்க்க ரீதியாக அணிதிரட்டப்பட்டிருக்கிறார்கள். நாமும் வர்க்க ரீதியாக அணிதிரட்டினால் சமூக மாற்றம் சாத்தியம் என்பதுதான் விவசாயிகள் போராட்டம் நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம். கண்ணு முன்னாடியே பிஜேபி ஜெயிக்கவே முடியாது. சொல்ல போனா பீகார்ல ஜெயிச்ச ஒருத்தன் ஆட்சி பிடிக்கிற ஒருத்தன் மாறி போச்சு. 2014 முன்னாடி 2 வகையா தேர்தல் முடிவு ஜெயிப்பான் ஒருத்தன், ஆட்சி பிடிக்கிற வேற ஒருத்தன். ஒரு 400 கோடி இப்படி போச்சு அப்படின்னா இட்லி வந்து ஜெட்லி கமிச்சுச்சுன்னா ஜெட்லி வாங்கிட்டு தேர்தல் முடிவு மாற்றுவாங்க. அது போல இன்னைக்கு பீகார்ல 119 சீட்டு ஜெயிச்சிங்கன்னு அறிவிச்சுட்டு குடும்ப சீட்டு கொடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டான். இல்ல நீங்க 100 தான் ஜெயிச்சிங்க, 110 தான் ஜெயிச்சிங்க, பிஜேபி ஜெயிச்சுன்னு அறிவிக்கலாம். அப்ப தேர்தலில் ஜெயிப்பது என்பது வேறு, ஆட்சியை பிடிப்பது என்பது வேறு.
அவர்கள் எல்லா வகையான முயற்சியிலும் ஈடுபடுவார்கள். சில பேர் சொல்றாங்க நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, கூட்டி அதை விவாதிங்க. விவசாயிகள் அப்படி சொல்லவே இல்லை. நாடாளுமன்றத்தை கூட்டி சட்டத்தை வாபஸ் பெறுகிறார். இந்த நரேந்திர சிங் தோமர் சொல்றாரு, சட்ட நாடாளுமன்றம் கூட்டிலாம் பிரச்சனை இல்லை, 303 MP இருக்கிறதா இருக்கிறார். அவர்கள் யாரையும் விலை கொடுத்துவாங்க, இல்லையோ வாங்கிடுவாங்க. இப்ப 10 ஒண்ணு இல்ல, மணிப்பூர்ல 5 MLA 10 MLA தான் வச்சிருக்கலாம். அவன் தான் முதலமைச்சர். 218 MLAக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, வெறும் 11 MLA வச்சிருக்கிறான் பிஜேபி. போய் இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கலையா? தமிழகத்துல நாளைக்கு அதுவும் நடக்கும். அப்ப அந்த கார்பரேட் காவி பாசிச கும்பலாக இவர்கள் மாறி போயிருக்கிறாங்க. இவர்கிட்ட போய் தேர்தல் போய் பிரச்சனை தீர்த்துக்கலாம், நீதிமன்றம் தீர்த்துக்கலாம், ஆர்ப்பாட்டம் முறை தீர்த்துக்கலாம். அப்படிலாம் தீர்த்துக்க முடியாது என்பதைத்தான் நிகழ்காலத்தில் இந்த விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் கூடி நின்று இந்த போராட்டத்தின் மூலமா நம்ம உணர்த்துகிறார்கள். இதுதான் தமிழகம் நமக்கு. இங்க தமிழகத்தில் எடுத்துக்கோங்க, 8 வழிச்சாலை போடப்பட வேண்டும் என்பதில் நீதிமன்றம் உட்பட எல்லா துறைகளும் உறுதியா இருக்கிறாங்க. இந்த சன் நியூஸ்ல நான் டிவி பார்த்துட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி வருது, 8 வழிச்சாலைக்கு தடை. நிக்கிற விவசாயிகளை கை தட்டுறாங்க, முட்டாய் கொடுத்துக்கிறாங்க, பட்டாசு அடிக்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல 8 வழிச்சாலைக்கு இப்ப தடை, அடுத்த ஆசாரம் பண்ண நடத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்த்து நிற்கிற ஒரு விஷயத்துல எப்படி உறுதியா நிற்கிறான்? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த வேளாண் சட்ட திருத்தத்தை பத்தி. இப்போதைக்கு நாங்கள் வேளாண் சட்ட திருத்தம் சரியா தப்பா என்பதை பற்றி பேச தயாராக இல்லை. அப்ப இதுக்கு நீதிமன்றம் சொல்றாங்க இல்லையா, சாதாரண எளிய மனிதனின் கடைசி போலிடம் என்பது எது? நீதிமன்றம் சொல்றான். அவன் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவனும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. ஆனா நடுவில் சில பூசாரிகள் போல நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவன் சொல்றாங்க நாங்கள் இப்போதைக்கு இந்த சட்ட திருத்தம் சரியா தப்பா என்பதை பற்றி விவாதிக்க தயாராக இல்லை. வேற என்ன அவனுக்கு பிரச்சனை? டெல்லி முட்டை சாப்பாடு இல்லாம போச்சான், அதான் பிரச்சனை. ஏகப்பா இந்த நீதிமன்றத்தில் கரிசனம் இருக்கு இல்லையா, 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செத்து போயிருக்கிறான். அதை பத்தி எதுவும் பேசாத இந்த நீதிமன்றம் டெல்லியில இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. எங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிற ஒரு ஆளை காட்ட முடியுமா? இப்ப சாப்பாடு தண்ணி இல்லாம போனா என்ன பிரச்சனை? இப்ப போர்னா அப்படித்தான் இருக்கும், சண்டைனா அப்படித்தான் இருக்கு. சண்டையில கீழே சட்டம் எங்க இருக்கு? இப்ப போர்கள் வந்துட்டாங்க, விவசாயிகள் பிரச்சனை பண்ணாம இருக்க முடியும்? அப்ப இந்த விவசாயிகள் கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இவர்கள் ஒரு வர்க்கமாக அணிதிரண்டு இருக்கிறார்கள், வர்க்கமாக அணிதிரண்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு வர்க்கமாக இருப்பதுன்னா என்ன? விவசாயிகள், விவசாய தொழில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் போடுறான் டிவில, ஒரு டிவில போடுறாங்க, அவங்க முந்திரி சாப்பிடுறாங்க. பேப்பரை சாப்பிட்டா அது ஒரு தப்புன்னு சொல்லலாம், கல்லு மண்ணு சாப்பிட்டா தப்புன்னு சொல்லலாம், முந்திரி சாப்பிடுறாங்க. அதான் சொல்றாங்க விவசாயி, நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் விவசாயி, நான் விளைவிக்கிறது நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அந்த விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு பல்வேறு வகையில முயற்சி செய்யும் பொழுது கூட ஒரு பக்கம் கொச்சைப்படுத்துறா, இன்னொரு பக்கம் ராணுவ வீரர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேலைக்கு போகும்போது இங்கே உட்காந்துட்டாரு ராணுவ வீரர் உட்காந்துட்டு, எங்க அப்பா போராட்டம் பண்றாரு, நானும் போராட்டம் பண்றேன், நானும் சீக்கிரம் நான் ஒரு விவசாயி பையன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டிஜிபி ரிசைன் பண்றாரு, நான் விவசாயியின் மகன் என்று சொல்றான். அதனால இந்த டெல்லி விவசாயிகள், டெல்லியில டெல்லியை எல்லையை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு வர்க்கமாக அணிதிரண்டு தாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை தீர்த்தே ஆகணும் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த விவசாயிகள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, இந்த சட்ட திட்டத்தை வாபஸ் பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பொற்காலமா இருக்கு. ஏற்கனவே 2 காலம் தான் விவசாயி வாழ்க்கை, 2 காலம் தான் இருக்க போகுது. அப்படி ஏதோ இந்த போராட்டத்தில் வந்து இந்த சட்ட திட்டத்தை வாபஸ் பெற்று விட்டால் நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கார்பரேட் காவி பாசிச அரசை வர்க்கமாக அணிதிரண்டு மோதி வீழ்த்த முடியும், அவர்களை பணிய வைக்க முடியும், ஒழித்து கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த விவசாயிகள். இந்த போராட்டம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு நம்பிக்கை தான், சோர்வே கிடையாது. வந்து உட்கார்ந்துறான விவசாயிகள், அது வந்து ஒரு நம்பிக்கை. அடுத்த கட்டமா எப்படின்னு பார்ப்போம், விவசாயிகள் அடுத்த முறை வேற மாட்டான், இப்படி வர மாட்டான். 100 நாள் அவங்க போராட்டம் பண்ணா சீன்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே குழந்தை குட்டி கூட்டிட்டு பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 6 மாசத்துக்கு தேவையான சோத்து மூட்டையை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா
இப்படி அடிச்சு துப்பாக்கியை சுட்டு அனுப்பிச்சுடு, அவன் திருப்பி எப்படி வருவாங்க தப்பா? அதுதான் ஒரு அனுபவம். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்தியா என்பது இந்தியாவாக இருக்குமா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, சாதி மதம் இதெல்லாம் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு அவர்களை உடைத்து விடலாம். இன்னைக்கு உடைச்சலாம், ஆனால் நாளைக்கு அது அப்படி இருக்க முடியாது. போராட்டங்கள் என்பது ஒரு குழந்தை நடந்து போற தான், நடக்கும் கீழே விழுந்து நடக்கும் கீழே விழுந்து அப்புறம் நடந்து போயிடும். அப்ப தோல்வி என்பது வரும். அந்த தோல்வியை அனுபவத்திலிருந்து படிப்படியாக எடுத்துக்கொண்டு விவசாயிகள் முன்னேறுவார்கள் என்பதைத்தான் கடந்த 2 வருடமாக நடந்த போராட்டம் இன்னைக்கு முற்றுகை போராட்டம் பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த விவசாயிகள் வெல்வார்கள். இந்த விவசாயிகள் வர்க்க ரீதியாக அணிதிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வரைக்குமே அந்த எப்பயுமே வர்க்க போராட்டம் என்பது தோற்று போவது கிடையாது. இந்த விவசாயிகள் ஒருவேளை இன்னைக்கு இந்த போராட்டத்தை ஜெயிச்சாலும் கூட வேளாண் சட்ட திருத்தத்தை இந்த அரசு பின்வாங்கி கொண்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் இருந்து உணர்வார்கள், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இந்த வர்க்க சுரண்டல். இந்த வர்க்க சுரண்டலை வீழ்த்தாமல் நம்ம வாழவே முடியாது என்பதை கத்துக்குவாங்க. இந்த சட்டம் ஒருவேளை வாபஸ் பெறப்பட்டால் பின்னாடி நான் சொன்னலையா போனா அங்க இருந்த காலம் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரே தீர்வு, இந்த அரசுகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது கிடையாது. நீயா நான் ஒத்தைக்கு ஒத்த பார்த்தாதான் ஜெயிக்க முடியும். இது கண்டிப்பா நீதிமன்றம் மூலமாகவோ தேர்தல் பாதை மூலமாகவோ சமரசத்தின் மூலமாகவோ சாத்தியம் கிடையாது என்பதைத்தான் இந்த விவசாயிகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் போராட்டம் இப்படி ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனாலதான் எல்லா வர்க்கங்களும் பணக்காரன் ஏழை உட்பட எல்லோருமே ஒன்றிணைந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்ப நம்முடைய ஆதரவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? மீண்டும் ஒரு அஞ்சலி செலுத்துவதன் மூலமாகவோ ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலமாக மட்டும் இல்லாமல் டெல்லி விவசாயிகள் எப்படி வர்க்க ரீதியான போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்களோ, வர்க்கமாக ஒன்று திரண்டிருக்கிறார்களோ, அந்த அளவுல நாம் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வர்க்கமாக ஒன்று திரட்டுவதன் மூலமாகத்தான் இந்த கார்ப்பரேட் காவி பாசிச அரசை வீழ்த்த முடியும்.